எதிர்நீச்சல் செய்யலை. அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம பார்கவியை எப்படியாவது விட்டு விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு அறிவுக்கரசி ஏற்கனவே திட்டம் போட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா பார்கவி இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். நம்ம தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுல என்ன வேணாலும் பண்ணுவாளுங்க இந்த வீட்டு பொம்பளைங்க. ஏன்னா பஞ்சு நெருப்பையும் பக்கத்தில் வச்சுருந்தா எப்போ வேணாலும் பற்றிக்கும் அப்படின்னு அறிவுக்கரசி ஏற்கனவே முடிவு பண்ண இந்த விஷயத்த இப்போது அன்புக்கரசி மூலயமா அறிவுக்கரசி தெளிவாக பிளான் பண்ண மாதிரி முடிச்சிட்டாங்க. குணசேகரனை எதிர்த்து விட்டு குணசேகரனும் ஜட்ஜுக்கிட்டலாம் போயிட்டு பேசி கீசி ஒரு வழியாக பார்கவி இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ பார்கவியை என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஜீவானந்தம் அந்த கஸ்டடியை அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அதுக்காக இன்ஸ்பெக்டர் பார்கவி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ஜீவானந்தத்திட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி லெட்டரில் நீங்கள் தான் பார்கவி அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு கையெழுத்தை போட்டு பார்கவி நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவானந்தமும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பார்கவி அழைச்சிட்டு போகிற நோட்டீஸில் கையெழுத்து போகிறாரு. கையெழுத்து போடும்போது ஆதி குணசேகரன் இதை தானங்க நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறனால எங்களுக்கு தான் பிரச்சனை, இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனையும் இல்லைன்னு இது யாருமே கேட்கல. இப்போ தான் என் பேச்சை கேட்டு நான் ஒரு வழியாக இந்த பொண்ணை இந்த வீட்டிலேருந்து அனுப்ப போகிறீங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே எங்கள் வீட்டில் பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஆமாம் ஜீவானந்தம், என்ன நீங்கள் ஆவணம் தவிட்டு வருவீங்க, இன்றைக்கி அமைதியாக போகிறீங்க. நீங்களாம் அமைதியாக போகிற ஆளே கிடையாது. நீங்களாம் அமைதியாக போகிறீங்க அப்படின்னா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்படி தான் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு செத்ததுக்கு என் தம்பி தான் காரணம் அப்படின்னு இங்கே வந்து தாவிட்டு இருந்தீங்க. என் தம்பி கதிரை பழிவாங்க பொண்ணு துடிச்சிங்க. இப்போது எவனோ ஒரு பாட்டுக்காக செத்து போனதுக்கு என் தம்பி தான் காரணம்னு ஒரு தம்பியை பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சிருக்காங்க. பாவம் அவன், அந்த பாவி இப்போ ஜெயிலில் இருக்கான். அவனை வெளியே கொண்டு வரணும். இப்படி ஊரில் எவன் செத்தாலும் எவனுக்கு எது நடந்தாலும் என் தம்பிக்கு தான் காரணம்னு சொல்லி உடனே வந்து என் தம்பியை பிடிச்சிடறானுங்க. அப்படி என் தம்பிங்க என்ன தான் பாவம் பண்ணாங்கன்னு தெரில, இல்லை நாங்கள் என்ன தான் பாவம் பண்ணணும்னு தெரில. என்னமோ போங்க, சரி இங்கேருந்து போயிட்டு எங்கேயாவது எங்கள் கண்ணில் படாமல் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம சந்தோஷமாக நிம்மதியாக எங்கேயாவது வாழ்ந்துட்டு போங்க. நீ இங்கேருந்து போயிட்டாலே என் வீட்டில் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். என்னம்மா அறிவு, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம் மாமா, சரிதான் மாமா, நம்ம வீட்டில் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு இங்கே அறிவும் சொல்கிறாங்க. அப்படின்னு எல்லாம் கிளம்பும்போது பார்கவி போகும்போது நம்ம குணசேகரன், ஏம்மா பார்கவி இங்கே போகிறோமா, நல்ல வேலை, நான் இப்பயே சொல்கிறேன், உன் அப்பனை நாங்கள் கொல்லம்மா. உன் அப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலை. பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் அப்பா மயங்கிட்டான், செத்து போயிட்டான். அவன் புண்ணியவான் போய் சேர்ந்துட்டான். நீ என்ன பாவம் பண்ணியோ, இந்த ஊரில் இந்த உலகத்தில் தனியாக இருக்க. அதனால் யாரையும் நம்பாதம்மா, எல்லாம் மோசமாக காரணம் தான். எல்லாத்துலேயும் ஒரு விதத்தில் மோசமாக இருப்பானுங்க. எவன் பேச்சாத கேட்டுட்டு நாங்கள் தான் காரணம்னு அப்படி எங்கள் கழுத்தப்பட இருக்காத. சரி பார்த்து போமா, உனக்கு ஏதாவது ஆபத்துனா என்ன நினச்சிக்கோ, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆதி குணசேகரன் சொல்கிறாரு. அதை பார்த்து அறிவுக்கரசி நக்கலாக சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே எல்லோரும் வெளியே போனதுக்கப்புறமா தர்ஷா ஒன்றே ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். ஈஸ்வரி அங்கேருந்து வராங்க. வந்து, தர்ஷா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. நீ தான் உங்கள் அப்பா பேச்சை கேட்டு அந்த பார்கவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டல. அப்புறம் எதுக்குடா அந்த பார்கவிட்ட போயிட்டு பேசினேன்? உங்கள் அப்பா பேச்சை கேட்டுட்டு அந்த அன்பு கழுத்தில் தாலி கட்டியிருந்தா பார்கவி பட்டுக்கு நிம்மதியாக இந்த மூலையில் இருந்திருப்பாள. பாவண்டாவ அவங்க அப்பாவையும் பறி கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு அனாதையாக நிற்கிறா. அவளுக்கு போய் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு ஈஸ்வரி அடிக்க அறிவங்க வந்து, இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, அவருக்கு அடிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள்லாம் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அவரையும் அப்படி இருக்க போகிறாரு. நீங்களே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போது மாட்டிட்டதுக்கப்புறம் பழைய தூக்கி மாப்பிள்ளை மேலே போகிறீங்களா? இங்கே பாருங்க மாமா, இது ஒன்றும் சரிப்படாது. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நம்ம சீக்கிரமாக நடத்தி முடிக்கணும். இவனுங்களாம் சும்மா இருக்கிற ஆளுங்க இல்லை மாமா. இவங்க கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளுங்க. எனக்கு என்னமோ பார்கவி இங்கேருந்து தானாக போன மாதிரி தெரியல மாமா. இவளுங்க தான் ஜட்ஜிகிட்ட போய் பேசி பார்கவி இங்கேருந்து செட் ஆகாது, இப்போதைக்கு வெளியே வரணும்னு சொல்லி இவளுங்களே வேணும்னே பார்கவியை வெளியே அழைச்சிருந்துருக்கும் வாய்ப்பு இருக்கு மாமா அப்படின்னு அறிவு கட்சி சொல்கிறாங்க. ஆதி குணசேகரனே, இங்கே போய் அறிவு, எவன் வேணாலும் என்ன வேணாலும் நினைக்கட்டும், எவன் வேணாலும் என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும், எவன் பிளானும் இங்கே கண்டிப்பாக நடக்க போதில்லை. இங்கே ஆதி குணசேகரன் சொன்ன மாதிரி நான் நினச்சது மட்டும் தான் நடக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் கொடுத்த வாக்கு என்றைக்கும் மீறாது. நான் கொடுத்த வாக்குப்படி என் பையனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லை, என் மாமக்கார் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளே உயிர்காவும் வாங்க தான் போகுது. அந்த உயிர்காவு யாரெல்லாம் வாங்க போகுதுங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம். ஏன்னா காவு கொடுக்கறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். நான் அதுக்கெலாம் பயப்படல. ஸோ எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துழைச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி இல்லை, என்னால் ஒத்துழைக்க முடியாது, நான் இது தான் பண்ண போகிறேன், எங்கள் திட்டமே வேறு அப்படின்னு
இந்த குணசேகரனுக்கு தெரியாமல் மற்ற ஆளுங்க வேறு ஏதாவது திட்டம் போட்டிங்க அப்படின்னா அந்த திட்டத்தில் யார் பலியாக போகிறீங்கிறது நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் அங்கேருந்து போகிறாரு. கதிர் ஒன்று அறிவுக்காட்சிக்கிட்ட, இங்கே பாரு, நீ போயிட்டு நான் சொன்னல ஏற்கனவே அதுக்கு ரெடியாகு. இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கிறத பொறுமையை வேடிக்கை பாரு. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் தடங்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு நாம் காவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜனனி பார்கவியை பார்த்து, இங்கே ஒரு பார்கவி, நீ இப்போதைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற நிலமை வந்துருச்சு, அதனால் நீ வெளியே போகிற, அவ்வளோதான். அதுக்காக உனக்கு நீதி இல்லாமல் போச்சுன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் அப்பா சாவுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு நீதி வாங்கி தருவேன். நீ நம்பிக்கையோடு இப்போ போகலாம், மீதி நான் பார்த்துக்கிறேன். ஜீவந்தம் சார், பார்கவி பத்திரமா பார்த்துங்க சார், நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல ஜீவானந்தமும், சரி ஜனனி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்து லைட்டாக மண்டியை மட்டும் ஆட்டிட்டு நம்ம ஜீவானந்தம் பார்கவி வலிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா கிச்சனில் ஒரு மீட்டிங். யாருன்னா நம்ம ரேணுகா, நந்தினி, ஜனனி, ஈஸ்வரி எல்லாம் சேர்ந்து, இங்கே பார்த்து ஜனனி, ஏதோ பிளான் பண்ணி பார்கவி எப்போ இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்படி பண்ணிட்டாலே நாம் கல்யாணத்தை ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி தர்ஷனுக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. தர்ஷன் பார்கவி தான் கல்யாணம் பண்ணணும். அவங்க பண்ண பாவத்துக்கு அதுதான் ஒரு பிராய்ச்சித்தம் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, பார்கவிக்கும் நல்ல வாழ்க்கையை நாம் அமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு 4 பேர் ஒன்றா பேசுகிறாங்க. நாம் எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியாகணும். அதனால் அதுக்கான எல்லா ஏற்பாடும் நம்ம இப்போயே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்து குணசேகரன் போட்ட பிளானை முறியடித்து எப்படியாவது தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த வீட்டு பொம்பளைங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த திட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்துவாங்களா, இல்லை தர்ஷன் யார் கழுத்து தாலி கட்ட போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.